எப்ப நீ ஒரு பொட்ட பிள்ளைய பெத்தையோ அன்னைக்கே உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டுக்கணும். வெக்க கூடாத பெத்த இப்ப வழக்க தெரியாம வளர்த்து வச்சிருக்க. அத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை கூட சரிக்கு சமமா நிக்கிறான். என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு தானங்க. பயமுடு. இவதான் வந்து என் மானத்தை காப்பாத்துறன்னு குத்தி காட்டுறியா? ஒரு பொட்ட புள்ள வந்து என் மானத்தை காப்பாத்துறங்கிற அவசியம் இல்ல. எவனோ ஒருத்த வந்து என் வேஷ்டிய உருவனப்ப நான் பட்ட அசிங்கத்தை விட இப்ப 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 நீ பெத்த பொண்ணு என் மானத்தை காப்பாத்துறன்னு சொன்ன பாரு, இப்பதாண்டி எனக்கு அவமானமா இருக்கு. இப்பதாண்டி நான் உண்மையிலே வேட்டி இல்லாம இருக்கிறது மாதிரி இருக்கு. அப்பா நீங்க ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? நான் மட்டும் அங்க இருந்திருந்தா உங்க மேல கை வைக்க வந்தவன் கைய அங்கேயே வெட்டி துண்டா போட்டிருப்பேன். ஆமாப்பா, நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டா. பார்த்த இல்ல, கேட்ட இல்ல, ஒண்ணுக்கு 2 சிங்க குட்டிகளை பெத்து வச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு உசுரவே கொடுப்பானுங்க. இப்ப இல்லைன்னா என் பிள்ளை வந்து என்ன காப்பாத்திருப்பானுங்க. இவளை அதுக்குள்ள யார் முந்திட்டு வர சொன்னா? அதை விட கேவலமா ஆம்பளை பசங்க, பொறுக்கி பசங்க, ரவுடி பசங்க கூட சரிக்கு சம்மா சடிக்கு நிக்கிறா. மாமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவ யார்கிட்டயும் சண்டைக்கெல்லாம் போகல. அந்த காளி பசங்க தான் தேவையில்லாம வந்து உங்களை. அவனுக்கு வரல, இவதான் அவனுங்களை வர வச்சா. என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்ன இங்க இருந்து நான் கிளம்புறப்ப என்ன சொன்னேன்? அவ வரக்கூடாது, அவ வந்தா எனக்கு கெட்டதான் நடக்கணும் உங்ககிட்ட சொன்னா இல்லையா? அவ வந்து நின்று எந்த காரியமாவது உருப்பிட்டு இருக்கான்னு சொல்லு. எல்லாமே விளங்காம தானே போயிருக்கு. அப்பவே வேணாம் வேணான்னு சொன்னேன். எல்லாரும் ஒண்ணு இல்லைன்னு கூப்பிட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாலேயும் என்ன அவமானப்படுத்துறதுதான் மிச்சம். ஏய், இதான் கடைசி. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்ப சொல்றதுதான். இனிமே இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அதை மீறி இவ வெளியே போறத பார்த்தேன். அப்புறம் யார் சொன்னாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா, எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா. இதுக்கு மேல அவளால எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. இனிமே இந்த வீட்டை விட்டு அவ கால் எடுத்து வெளியே வைக்கட்டும். அப்புறம் இருக்கு. 2 ஆம்பளை பிள்ளைகளை பெத்தேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. இவ எப்ப இந்த வீட்டுல வந்து பிறந்தாலோ அன்னைக்கே நிம்மதி போச்சு. சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? என் கண்ணு முன்னால நிக்காத. முதல்ல அவளை இங்க இருந்து கூட்டு போ. வா வா.